இல்லை, அது ஒரு அமைச்சராக இருந்துட்டு பொறுப்பு இல்லாமல் பேசினது மிக மிக வேதனைக்குரியது. எல்லா கட்சி தலைவர்களுமே அதை கண்டித்திருக்கிறார்கள். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி. கள்ளச்சாராயம் எங்க உருவாகுது? டாஸ்மாக் சரக்கு 300 ரூபா 400 ரூபா 1000 ரூபான்னு வாங்கி குடிக்கிறதுக்கு சக்தி இல்லை பல பேருக்கு. அதனால மிக மலிவாக கிடைக்கிற அந்த போதைப் பொருளை, கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்துவதால் உயிரிழக்கிறார்கள். 64 குடும்பம் இன்றைக்கு தெருவில் நிற்குது. என்னதான் பணம் கொடுத்தாலும் ஒரு தந்தையை கொடுக்க முடியுமா? ஒரு சகோதரனை கொடுக்க முடியுமா? ஒரு தாய்க்கு ஒரு மகனை கொடுக்க முடியாது. கிராமப்புறத்தில் கல் இறக்கி விட்டால் அவர்களுக்கு மலிவான ஒரு உற்சாக பணம் கிடைக்கும். கல் ஆரோக்கியமானது, உடலுக்கு கேடு விளைவிக்காது என்று பல முறை பல கூட்டங்கள் எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. ஐயா அரச்சலூர் ஐயா நல்லசாமி அவர்கள் பந்தயமே கட்டுறார், கல் போதைப் பொருள் நிரூபிச்சிட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கிறேன்னு பல கூட்டங்கள்ல சொல்லியிருக்கிறார். அவர் குரல் இன்னும் மக்கள்கிட்ட எடுபடல, அரசுல எடுபடல. நேற்று மதுவிலக்கு திருத்த சட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சினா 10 ஆண்டு அபராதம் எல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு முறை சொன்ன பிறகு கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு தான் இருக்கு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவுகளுக்கு பிறகு திருப்பி ரைடு பண்றாங்க, திருப்பி அங்கங்க போய் ஊரெல்லாம் அழிக்கிறாங்க, பேரலை தள்ளி விடுறாங்க. இது ஒரு டிராமா மாதிரி நடந்துட்டு இருக்கு, திருப்பி நடக்கத்தான் செய்யும். கிராமப்புற பொருளாதாரம் மேம்படும், விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும், உழைக்கும் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பானம் கிடைக்கும், உடலுக்கு கேடு விளைவிக்காத. அதுக்காக கல் விற்பனையை தொடங்கணும்னு எங்க தலைவர் தொடர்ந்து சொல்றாங்க. மறுபடியும் நம்ம அரசுக்கு சொல்றோம், ஏதோ ஒரு காரணத்தினால அவர்களுக்குடைய கட்சி நிர்வாகிகளுக்குரிய அவர்கள் நடத்துகிற மதுபான ஆலைகளுக்கு வருவாய் குறைந்து விடுமோ என்ற பயத்துல தான் முதலமைச்சர் அவர்கள் இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. இது தமிழக மக்களுடைய விருப்பம் என்பதை அவருக்கு புரிய வைக்க வேண்டும். மிகப்பெரிய தவறு. எங்களுடைய துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமேயானால் திமுகவை தொடங்கிய தலைவர்களில் ஒருவரின் மகனான அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் அங்கே தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமையிலே கட்சி நிர்வாகிகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா முக்கிய நிர்வாகிகளுக்கும் அங்கே பிரச்சாரத்துக்கு நேரம் கேட்டு கொடுத்திருக்கிறோம். அது தீவிரமாக பணி நடைபெறுகிறது. திமுக ஒரு பக்கம் எவ்வளவு கொடுக்கலாம் என்று இப்பொழுதே திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்களாம். 500 ரூபாய் என்று சொன்னார்களாம், இப்பொழுது 1000 ரூபாய் என்று சொல்கிறார். எப்படின்னு தெரியல. அவங்க எல்லாம் கவனம் எல்லாம் அங்க இருக்கு. அதனாலதான் கள்ளக்குறிச்சி சம்பவம் எங்களை பாதிக்காதுன்னு தைரியமா சொல்றாங்க. கள்ளக்குறிச்சி சம்பவம் பாதிக்காது, ஆனா நாங்க ஓட்டுக்கு மக்களை எப்படி கவர் பண்ணி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசுறாங்க. அதனாலதான் துரைமுருகன் போன்றவர்கள்லாம் இன்றைக்கு கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஒரு அநீதியான முறையில் நடக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. இன்னைக்கு கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் அதிகாரியை மாற்றணும். அவங்க திமுக செய்யற அட்டூழியத்துக்கு அளவே இல்லை. ஆயிரக்கணக்கான கார்கள்ல வளம் வர்றாங்க. புகார் கொடுத்தாலும் தேர்தல் அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கிறது இன்றைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். அதனால நியாயமான முறையில் இடைத்தேர்தல் நடக்குவாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். எங்கள் தலைவர் ஈரோடு இடைத்தேர்தலில் இதை பதிவு செய்தார். இன்னைக்கு இதே சூழ்நிலை தான் இருக்கு. இருந்தாலும் விக்கிரவாண்டி மக்கள் ஒரு நியாயமான தீர்ப்பை தருவார்கள் என்று எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் திருத்துறைக்கு வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர் தகப்பனார் ஒரு சிறந்த டைரக்டர். அவர் இப்பதான் ஒரு தலைவர் இல்லைங்கிறத யோசிக்கிறாரு. ஏன்னா அவரும் தமிழ்நாட்டில் தான் இருக்காரு. பல முதலமைச்சரோட தொடர்பு இருக்கிறவர். புதிய கட்சி தொடங்கி இருக்கிறார். அவருடைய சிந்தனையை அவர் தெரிவிக்கிறார். அவர் என்ன கருத்து வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம், அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அதை மக்கள் தான் அதை எப்படி சொல்கிறார், என்ன சொல்கிறார் பார்க்க வேண்டும். எங்கள் தலைவர் தொடக்கத்திலேயே வாழ்த்து தெரிவித்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் கட்சி தொடங்கிய போது எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இன்னும் நிறைய தலைவர்கள் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று நினைக்கிறேன். பல துறைகளில் தலைவர்கள் வர நினைக்கிறார். இது ஒருவேளை கல்லூரி டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு ப்ரொஃபசர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தலைவர்கள் உருவாக வேண்டும் என்ற நல்ல சிந்தனையில் சொல்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.